கனியிட ஏறிய துளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அகவேல் குமரன் பிளாக்ஸ்ல பதிவு பண்ண போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொள்ளிடம் ரிவரை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ நம்ம பதிவு பண்றோம். நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க சீர்காழி பக்கத்துல தானே இருக்கீங்க, அப்போ வந்துட்டு கொள்ளிடம் ரிவர் பத்தி கொஞ்சம் வீடியோல பதிவு பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக இந்த பதிவு நான் பதிவு பண்றேன். அதே போல இன்னைக்கு வந்துட்டு போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்களையும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். போகி பண்டிகை அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி. சில பேர் வந்துட்டு பழைய பொருட்களை எரிச்சிட்டு புதிய பொருள் வாங்குறது தான் போகி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போய் நிறைய புதிய பொருட்கள் வாங்குறாங்க. வீட்டுல ஏற்கனவே இருக்கிற நல்லா இருக்கும் அந்த பொருளையும் எடுத்து போட்டு எரிச்சு போகி கொண்டாடுறது. இது வந்துட்டு அது இல்ல போகி. போகி அப்படின்றது என்னன்னா, பழைய கெட்ட எண்ணங்களை கழிந்து, அதாவது அதை வந்து கழிச்சுட்டு புதிய நல்ல எண்ணங்களை ஏத்துக்கிட்டு இந்த தை திருநாள்ல பொங்கல் பொங்கும் பொழுது அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கிட்டு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கிட்டு நல்ல செயல்களை செய்யறதுக்கான ஒரு தொடக்கமா தான் இந்த போகி பண்டிகையும் தை திருநாளும் கொண்டாடப்படுது. அதை நம்ம சேனல்ல தெளிவா இன்னொரு வீடியோலையும் கொடுத்துருக்குறோம். அதுக்கான லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்க. அதே போல இன்னைக்கு வந்துட்டு இந்த கொள்ளிடம் ரிவர் பத்தி நம்ம பேசலாம். இந்த ரிவர் பாத்தீங்கன்னா 1936 சர்தார் காட்டன் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயரால இந்த அணை கட்டப்பட்டது. இந்த கொள்ளிடம் ஆறு ஏன் கொள்ளிடம் அப்படின்ற பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காவிரி உபரி நீர் இருக்குதுல்ல, காவிரி உபரி நீரை தன்னுள் கொள்ளுவதால் இது வந்து கொள்ளிடம் அப்படின்ற பெயர் பெற்றது. அதே போல இப்போவும் இந்த கொள்ளிடம் ஆற்றுடைய பயன்பாடு பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கும் விவசாயத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. இந்த ஆறு வந்துட்டு அரியலூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை மாவட்டம் வழியா வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்குது. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த ஆறு நம்ம தமிழ்நாட்டுல விவசாயத்துக்கும் பாசனத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இன்றைக்கும் விளங்கிட்டு வருது. ஆனா இந்த ஆத்துடைய கொள்ளளவு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தண்ணீர்களை இது வந்துட்டு கொள்ளளவா ஏற்படும். காவிரி வெள்ளத்தை வந்துட்டு தடுக்கிறதுக்கு இந்த கொள்ளிடம் ஆறு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம காவிரி நீர் பாசனத்துக்கு ரொம்ப உபயோகம் உள்ள நதியா இந்த கொள்ளிடம் நதி பெரும்பான்மையான தமிழ்நாட்டுல பெரும்பான்மை வகிக்குது. நம்ம இந்த ஆற்று பத்தி இன்னைக்கு வீடியோ பதிவு பண்றதுல ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம அகவேல் குமரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே போல கோயில்களை பத்தியும் நம்ம வீடியோஸ்ல பதிவு பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துட்டு ஹாப்பி லோட்டஸ் அப்படின்ற சேனல்ல கோவில்களை பத்தி நம்ம வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பாக்குறவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் போயிட்டு பாருங்க. மறுபடியும் ஒரு வாட்டி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். போகி பண்டிகை இன்னைக்கு நல்ல நல்ல எண்ணங்களை இன்னையில இருந்து நீங்க வந்துட்டு மனசுல நினைச்சு மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும், மற்றவங்களுக்கு நல்ல செயல்களை அவங்க செய்ய வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏத்துக்குங்க. கெட்ட எண்ணங்களை இதோட விட்டுருங்க. அதே போல கெட்ட ஐடியாஸ், மற்றவங்களை பத்தி அவதூறு பரப்புறது, மற்றவங்களை பத்தி யோசிக்கிறத இந்த போகி பண்டிகை எதுமா எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல எண்ணங்களை ஏத்துக்குங்க. நல்ல கருத்துக்களை பத்தி யோசிங்க. சிந்தனை தெளிவா இருந்தாதான் நம்மளுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி இந்த சேனல் நான் வீடியோவை பதிவு பண்ணி உங்களுக்காக கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.